ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய கோல்டு ஜிமிக்கி வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். சரி, அதை வச்சுட்டு நம்ம த்ரெட்டில் வந்து ஜிமிக்கி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த த்ரெட் ஜிமிக்கி செய்கிறேன். இதுக்கு வந்து த்ரெட்டு வந்து நான் நேவி ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு நோட்டில் வந்து சுற்றி எடுத்துக்கிறேன். சுற்றி எடுத்தால் தான் நம்ம வந்து கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதில் வந்து ஜிமிக்கியில் வந்து த்ரெட் சுற்ற கரெக்டாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 20 டைம் சுற்றி எடுத்துக்கிறேன். இந்தமாரி ஃபுல்லாகவே வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து கரெக்டாக அப்படியே ஒட்டி ஒட்டி இருக்கக்கூடாது. நூல் வந்து எட்ட இது இப்போ நான் பண்ணுறேன் பாருங்க, எவ்வளோ தள்ளி தள்ளி இருக்குது அது மாதிரி வந்து நூல் சுற்றி எடுத்துக்கணும். சுற்றி எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு க்ளூ கொஞ்சமாக 2 பக்கத்துலேயும் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து த்ரெட்டு சுற்றும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஜிம்கா கேப் எடுத்திருக்கேன். அதில் வந்து நிறைய அந்த வேஸ்ட்டான இதெல்லாம் பிசர்லாம் இருக்கும். அது அந்த பிளேடு வச்சு நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஜிமிக்கிக்கு வந்து அந்த த்ரெட்டு நம்ம இது க்ளூ வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த ஜிமிக்கியில் போட்டு இப்போ எடுக்கிறோம். ஈஸியாக வரும் பாருங்க. இப்போ நான் கரெக்டாக அதில் ஒட்டிக்கிட்டு பாருங்க வச்சுட்டு டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு இதில் வச்சுட்டு இந்த ஓட்டையில் வச்சு எடுக்கிறேன் பாருங்க. ஈஸியாக வந்துருச்சு. அதனால தான் நான் வந்து எப்பயுமே வந்து க்ளூ வந்து ஒட்டி விட்டுப்பேன். ஏன்னா நமக்கு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். நல்லா த்ரெட்டு சுற்றும் போது நல்லா இழுத்து சுற்றணும். அப்போ தான் வந்து இந்த பிசுறு இல்லாமல் இருக்கும். இல்லை அந்த சில்க் த்ரெட்டுன்றது ரொம்ப வழவழன்னு இருக்கும். அது இழுக்கும் போது நமக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் வந்து கரெக்டாக ஷேப்பாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு தான் ஃபுல்லாகவே நம்ம சுற்றணும். நம்ம சுற்றும் போது வந்து கரெக்டாக ஃபினிஷிங் கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம். இல்லைனா ஒரு டைம் நம்ம கரெக்ஷன் பண்ணணும். அப்போ தான் அந்த ஜிமிக்கி பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் பால் செயின் எடுத்திருக்கேன். அந்த பால் செயினை வந்து சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இது ரொட்டேட் ஜிமிக்கின்ற மாதிரி ரொட்டேட் ஜிமிக்கி. அதனால் வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கிறேன். நான் வந்து 7லேருந்து 23 வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக ஒரு பீஸாக. இப்போ நான் வந்து க்ளூ வந்து ஜிமிக்கியில் வந்து த்ரெட் சுற்றி வச்சுருக்கேன்ல, அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பால் செயினை வந்து ஒன்று ஒன்றா வைக்கணும். வச்சுட்டு நல்லா டைட்டாக வந்து அழுத்தி விடணும். அழுத்தி விட்டால் தான் அதில் போய் ஒட்டும். இப்போ நான் வச்சுட்டு அழுத்தி விட்டுக்கிறேன். இது பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இது இந்த கோல்டு ஜிமிக்கி இது சின்னதாக தான் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் பெருசாக செய்யலான்னு சொல்லிட்டு இந்த ஜிமிக்கி நான் செஞ்சுருக்கேன். அடுத்து வந்து ஜிமிக்கி சுற்றி பால் செயின் வந்து வச்சுட்டு அடுத்து மேலே வந்து அவுட்லைன் கொடுக்குற மாதிரி வந்து பால் செயினை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு லைன் பால் செயின், அடுத்து ஒரு லைன் ஸ்டோன் செயின் இது மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து பால் செயின் வச்சோம்ல, அதில் வந்து கீழே வந்து ஒரு பீட்ஸ் மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா. சரி, அதனால் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கோல்டு கலர் பீட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். இப்போ நான் அந்த ஃபுல்லாகவே அந்த ஜிமிக்கியில் ரொட்டேட் ஜிமிக்கியில் ஃபுல்லாகவே வந்து அப்படி தான் வைக்க போகிறேன். கோல்டு கலரு பீட்ஸு ஃபுல்லாக வச்சப்போ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. லைட்டாக க்ளூ வச்சுட்டு மேலே அந்த பீட்ஸை வச்சுட்டு அழுத்தி விட்டுக்கணும். அழுத்தி விட்டால் தான் நமக்கு கரெக்டாக ஒட்டிக்கும். இல்லைனா அந்த எடுத்துகிட்டு வரும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே பண்ணிவிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஐப்பின் எடுத்துகிட்டு அதில் ஒரு பீட்ஸு கோர்த்து வச்சுட்டு மேலே வந்து கேப் வச்சுட்டு அது மேலே வந்து நேவி ப்ளூ கலர் 2 பீட்ஸ் போட்டுக்கிட்டு அது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு கட்டரை வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுணும். அடுத்து ஒரு ஜம்ப்ரிங் எடுத்துகிட்டு நல்லா வந்து அந்த ஜம்ப்ரிங் வந்து இதில் கோர்த்து விட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து தோடு தான் செய்ய போகிறோம். தோடுக்கு வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் நேவி ப்ளூ கலர் வந்து ஸ்டோன் எடுத்திருக்கேன். அது வந்து ஃப்ளவர் ஷேப்பில் ஒட்டிட்டு நடுவில் வந்து ஒயிட் கலர் கல் ஒன்று ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுக்கணும். பிசுறு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டேன் ரெண்டுத்தையும். இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேக் சைடில் ஒட்டோன்னா அதை ஒட்டிட்டா க்யூட்டான ஜிமிக்கி ரெடி ஆகிடும். இந்த ஜிமிக்கி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஜிமிக்கி எனக்கு ரொம்ப ஃபேவரட். ரொம்ப நாளாக பொண்ணு ஆசை. என்கிட்ட சின்னதாக இருக்கிறதுனால இது பெருசாக செஞ்சேன். இந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி யூனிக்கான ஜுவல்லரி செட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.